எமி தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம். அத்தியாயம் 35. திருவிளையாடல் இல்லா மனித வாழ்க்கை சிறக்காது. ரகு முதல் முறை காதல் மணவாட்டியோடு கூடி கழித்த இன்பம் குறையும் முன்னரே பெண்ணவள் நெருப்பிலான வார்த்தைகளை அள்ளி கொட்டியிருந்தாள். ஆணவன் கற்பை களங்கப்படுத்தி ஒழுக்கம் கேள்விக்குறியாகி போன சங்கடத்தில் உருக்குலைந்து போனவனோ வக்கீல் மூலம் தன்னை சுத்தமானவன் என்று நிரூபிக்க உத்வேகம் கொண்டான். அதிகாரப்பூர்வ பதிலுக்கு காத்திருக்க விரும்பாதவனோ வீர் மூலம் மருத்துவமனை பரிசோதனையின் முடிவினை 3 நாளில் அறிந்து கொள்ள வழி இருக்க கண்டு நிம்மதி கொண்டான். மருத்துவமனையின் இரகசிய உளவாளியோ பரிசோதனையின் அறிக்கையை வீரின் ஜூனியர் கையில் சமர்ப்பித்தான். இச்சங்கதி அறியா டிவோர்ஸ் வக்கீலோ வேறொரு மாநிலத்தில் இருந்தான். மற்றொரு கேஸில் ஆஜராகி ரகுவோ ஓடோடி வந்து சேர்ந்தான் வீட்டுக்கு. ஜூனியர் வக்கீலிடமிருந்து சீல் செய்யப்பட்ட அறிக்கையை பெற்றுக்கொண்டு லோட்டஸ் லோட்டஸ் என்றவன் காதல் சீமாட்டியின் பெயரை ஏலம் போட வரவேற்பறை குழுமிய குடும்பமோ ரகுவை வேண்டா வெறுப்பாய் பார்த்தனர். என்னாச்சு? ஏன் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கீங்க? லோட்டஸ் எங்க? இதுக்கு மேலேயும் எப்படிதான் உன்னால இன்னமும் இப்படி நடிக்க முடியுதோ தெரியல என்ற புவனாவோ வார்த்தைகளில் குத்தல் கொண்டு தம்பி அவனை கேவலமாக பார்க்க, புவனா நீ சும்மாரு, ரகு குட்டிமா ரூம்ல இருக்கா, நீ போய் அவளை பாரு என்ற ஜானகியோ மகனை கலவரத்தில் சிக்கிட வைத்திடாது மேல் மாடிக்கு அனுப்பி வைத்தார். மற்றவர்களை சந்தேக கண் கொண்டு பார்த்தவனோ அவர்களை அப்புறமாக கவனித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு மேல்தளம் நோக்கினான். மாடிப்படி ஏறியவனுக்கோ எப்போது கையில் இருக்கும் மருத்துவ முடிவு கொண்ட அறிக்கையை பிரிப்பான் என்றிருந்தது. வித்தாரக்கள்ளியோ டிராவலிங் பேக் மீது கரம் பதித்தபடி தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். கன்னங்களிலோ அழுகையின் வடு காய்ந்திருந்தது. லோட்டஸ் என்று உற்சாகம் பொங்கும் குரலோடு அறைக்குள் நுழைந்த ரகுவோ, என்னாச்சு லோட்டஸ், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? டிராவலிங் பேக் எதுக்கு மெத்த மேல இருக்கு என்று புரியாது கேட்க நீட்டினாள் கோக்கண்ணதை அவள் ஆனவனின் முன் 2 மடித்திருந்த காகிதம் ஒன்றை. ஈயாடா வதனம் கொண்ட வல்லபியை குழப்பத்தோடு நோக்கிய வண்ணம் காகிதத்தை பிரித்தவனின் கண்களோ அகல விரிந்தன. பொய், சுத்த பொய், இது சாத்தியமே இல்ல, இதில் ஏதோ சதி நடந்திருக்கு என்று ஆதங்கம் கொண்டு ஆவேசத்தில் அலறினான் ரகு. ஆனவனின் உச்சி முதல் பாதம் வரை சடீரென்று ஊடுருவிய கோப அனலோ அவன் கண்களை சிவப்பேரிட வைத்தன. மந்த்ரா என்ற அலறலோடு அறையிலிருந்து வெளியேற முனைந்தவனை, நில்லுங்க ரகு, மிஷின் பொய் சொல்லாது என்ற கோக்ஸோ எழுந்து நின்ற வாக்கில் அழுத்தமாய் சொல்ல, என்னடி பேசுற? கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்கு மேல ஒரே மெத்தையில ஒன்னா படுத்து ஒரே ரூம்ல இருந்த ஒன்னையவே நான் எதுவும் பண்ணல. இதுல ஓடி போய் திரும்பி வந்தவளை எப்படி பண்ணிருப்பேன் நானு? கோர்ட்டுக்கு தேவை ஆதாரம் மட்டும்தான் ரகு என்றவளோ திரும்பிய வேகத்தில் டிராவலிங் பேக்கை மஞ்சத்திலிருந்து கீழிறக்க, நான் இத பண்ணிருப்பேன்னு என்றவனின் குரல் தழுதழுக்க அவன் வாயை விரல்களால் பொத்திய பாவையோ, நம்பினாலும் நம்பாட்டியும் நீங்க மந்த்ரா புருஷங்கிறதும் இப்ப அவளோட குழந்தைக்கு அப்பாங்கிறதும் மாறப்போறதில்ல ரகு என்றவளோ பொலபொலத்த கண்ணீரை பொருட்படுத்தாது டிராவலிங் பேக்கின் கம்பியை இறுக பற்றி உதடுகள் மடக்கி குலுங்கி கதறி அப்படியே அமர்ந்தாள் பின்னோக்கி மெத்தையில். ஆனா நான் என்றவனோ ட்ரெஸ்ஸிங் டேபிளின் விளிம்பினை பற்றி தலை குனிந்தவனாய் வார்த்தைகளை நிறுத்தி தொடர்ந்தான் கனத்த நெஞ்சோடு. என் மேல போட்டிருக்கிற பொய் எல்லாத்தையும் வன்மையா மறுக்கிறேன். அவசரத்துல நடந்த காரியத்துக்காகவோ சட்டத்துக்கு மட்டுமே தேவையான ஆதாரங்கள் இருக்கிறதுனாலேயோ எதுவுமே உண்மையாகிடாது. கணபதி இந்த ஆகுரதன்குள்ளையும் மனசாட்சியா இருக்கான். அவனுக்கு தெரியும் இந்த ரகு விரும்புறது அவனோட கோக்கனதைய மட்டும்தான்னு என்றவனோ அறையிலிருந்து வெளியேற அவன் கரம் பற்றி இழுத்து நிறுத்தினாள் லோட்டஸ். ரகுவின் முகத்தை துடியிடை அவளோ 2 கரங்களால் இறுக்கி பற்ற ஆனவனோ இறுகிய வதனம் கொண்ட பார்வைகளை வேறெங்கோ நிலைநிறுத்தி அமைதி காத்தான். இந்த தாடிக்கார பொறுக்கி மாதிரி ஒரு பையனை பெத்துக்க எனக்கு ரொம்ப ஆசை என்ற லோட்டஸோ வழிந்தூற்றிய கண்ணீரோடு வராத புன்னகையை இதழில் பரவ விட்டு ரகுவின் முகத்தையே இமைக்காது பார்க்க அவனோ ஆடாமல் அசையாமல் நின்றான் உணர்ச்சியற்றவனாய். பற்றியிருந்தவன் முகத்தை உள்ளங்கையால் வருடி அவன் முன்னெற்றி கேசம் கோதி அவன் அதரத்தை விரல்களால் உரசிய ஏந்திழையோ பெருக்கெடுத்த அழுகையோடு அவன் உதடுகளை அவளதாக்கிக் கொண்டாள். ஆனால் ரகுவோ நடைப்பிணமாகவே நின்றான். முத்தமிட்ட இதழ்களை பிரித்து கொண்ட பைந்தொடியோ
கண்ணீரும் கம்பலையுமாய் அவன் கருவிழிகள் நோக்க, ரகுவோ அடிபட்ட பார்வையே பார்த்தான் பெதும்பையை. இனி எக்காலத்திலும் உறவு கொண்டாடிட முடியா ரகுவின் தலையை அழுத்தமாய் பற்றி கீழிறங்கிய நங்கையோ அவன் நுதலில் பதித்தாள் அவளின் இறுதி முத்தத்தை. அப்போதும் ரகு அசரவே இல்லை. டிராவலிங் பேக்கை இழுத்துக்கொண்டு அறையின் வாசலை நோக்கிய கோக்ஸோ, இப்ப விட்டா இனி எப்போதுமே சொல்ல முடியாம போயிடும் என்ற விசும்பலோடு புறங்கையால் நாசியை துடைத்தவளோ, ஐ லவ் யூ ரகு என்று சொல்லி அவ்வீட்டிலிருந்தே ஒரேடியாக வெளியேறினாள். அவளை தடுத்திடாத ரகுவோ கட்டிலின் தூணை இறுக பற்றினான், கண்களை மூடிக்கொண்டு. ஆனவனின் நெஞ்சமோ வாய் விட்டு அவனை கதறிச் சொல்லி கேட்டும் மறுத்தவனோ நிலையை ஆசுவாசப்படுத்தி கொண்டான், இதுவும் கடந்து போகுமென்று. ஏகவீருக்கு எப்படி மருத்துவமனைக்குள் உளவாளி இருக்கிறானோ அதே போல ஒருத்தனை கார்மேகம் மூலம் ஏற்பாடு செய்தாள் ராதிகா. இதுவரை அவனை நேரடியாக பார்த்திடாத வீரின் ஜூனியரோ மாஸ்க் கொண்டவன் கொடுத்த அறிக்கையை தூக்கி கொண்டு வந்து கொடுத்தான் ரகுவிடத்தில். அதே சமயம் கார்மேகத்தின் திட்டமிட்டபடி மருத்துவமனை பரிசோதனை கூடத்துக்குள் மாஸ்க் கொண்ட ஆள்மாறாட்டமோ சிறப்பாக அரங்கேறியது. கார்மேகம் கட்டளையிட குண்டர் கும்பலோ ஒரிஜினல் பணியாளரை கடத்தி வந்து கத்தி முனையில் விரட்டியடித்தனர். காரணமே சொல்லாது. பயந்தோடியவரோ அவதியாய் போதியாய் கூடத்துக்கு செல்ல, மந்த்ராவின் பரிசோதனை கோப்பை பெற்றுக்கொள்ள நீதிமன்றத்திலிருந்து ஆள் வந்திருந்து அவரை மேலும் பதட்டமாக்கினர். கோப்பை திறந்தவரோ அதற்குள் ஏற்கனவே ரிசல்ட் இருக்க கண்டு நிம்மதி பெருமூச்சோடு வந்திருந்தவரிடம் ஃபைலை ஒப்படைத்தான். வயதாகி போனதால் செய்யாத பரிசோதனையை செய்ததாகவும் அதை மறந்துவிட்டதாகவும் அப்பெரியவர் நினைத்து கொண்டார். காரியம் கச்சிதமாய் நடந்தேற கார்மேகமோ பேரம் ஏதும் பேசாது ராதிகா கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டான். மந்த்ராவை பார்க்க ரகுவின் படுக்கை அறைக்குள் நுழைந்த அத்தைக்காரியோ மருமகனின் பல் துலக்கும் பிரஷை ஆட்டையை போட்டாள். அவனின் டிஎன்ஏவை அதிலிருந்து பிரித்தெடுத்து மந்த்ராவின் கருவுக்கு ஆகுரதனே தகப்பன் என்ற நாடகத்தை மகள் கூட அறியாவண்ணம் நடத்தியிருந்தாள் தாய்க்காரி அவள் கார்மேகத்துடன் சேர்ந்து. எல்லாமே ரகுவின் பெயரில் இருக்கும் சொத்துக்களுக்காக மட்டுமே. அதற்காகவே ஓடிப்போன மகளை தனியார் துப்பறிவாளர் மூலம் தீவிரமாக தேடி இழுத்து வந்தாள் மீண்டும் மாளிகைக்கே ஆத்தாக்காரி அவள். அவளின் எண்ணத்திற்கு தடையாக இருந்த மகளின் காதல் புருஷனான முரளியையும் காசை கொடுத்து தலைமறைவாக்கியது ராதிகாதான். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம். தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமி டிப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். நன்றி, வணக்கம்.